ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் தனுஷாருக்காக அஜித் சார் எடுத்துள்ள முடிவு, அதாவது ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்படி தனுஷாருக்காக அஜித் சார் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தை முடித்த பிறகு நடிகர் அஜித் சார் எந்த இயக்குனர் கூட இணைந்து நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்களை போகலாம். ஓகே அன்பா, நடிகர் தனுஷார் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிட்டு வராங்க. இந்த திரைப்படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருது. இந்த நிலையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷார் அஜித் சாருக்கு போன் பண்ணி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இதனை கேள்விப்பட்ட தனுஷோட தரப்பு இது முற்றிலும் பொய் அப்படின்னு மறுத்திருந்தாங்க. ஆனா தற்பொழுது தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷார் ஏகே சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சார் மற்றும் தனுஷருக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து நடிகர் தனுஷார் விரைவில் அஜித் சாரை மீட் பண்ணி முழுமையான கதையை கூற இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இட்லி கடையோட படப்பிடிப்பிற்கு இடையில ஒரு கதையும் எழுதிட்டு வராராம். நடிகர் அஜித் சார் சென்னை திரும்பிய உடனே அஜித் சாரை மீட் பண்ணி தனுஷார் கதை சொல்ல ரெடியா வந்து இருக்கிறாங்களாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, தனுஷார் அஜித் சாருக்கு கதை சொல்ல போவதாகவும் குட் பை டக்லி திரைப்படத்திற்கு அஜித் சார் கூட தான் தனுஷார் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.